ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா தான் ப்ரொமோவில் நம்ம காவேரி போய் சித்திக்கிட்டே பேசினாலும் சித்தி இந்த இடத்துல விஜய்க்காக நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்களுக்கு சொந்த பிள்ளை கிடையாது, வளர்த்த பிள்ளை தான். ஸோ அந்த பாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அஜய் எதுவும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரிலாம் ஏதாச்சும் ட்ராக் நடந்துச்சுன்னா அங்கே அப்படியே அது வளர்த்த பிள்ளையா பெத்த பிள்ளைங்கிறப்ப கண்டிப்பாக அங்கே வளர்த்த பிள்ளையை விட பெத்த பிள்ளை அவங்களுக்கு பாசம் அதிகமாக தர மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒரு ட்ராக் அங்கே மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அஜய் வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அது கூட ஏதாச்சும் சொல்லி அவங்க ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சித்தியோட சப்போர்ட்னால விஜய் வெளில வராரா, இல்லை காவேரி அதையும் தாண்டி காவேரி எதையாச்சும் அங்கே ப்ரூவ் பண்ணி வெளில வர போகிறாங்களா? ஏன்னா சித்தியை டேரெக்டாக உண்மையை அங்கே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம விஜய் டேரெக்டாக வெளில வந்துடுவார். பட் அந்த மாதிரி கொண்டு வராங்களா, இல்லை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ சித்தி அங்கே மாறுற மாதிரி காமிச்சிருவாங்க. ஒன்று அஜய்யோ இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது அவரோட புருஷன் இல்லையா, அவங்களோட புருஷன் அப்படிங்கிறப்போ அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இங்கே பசுபதி கேங்குமே இல்லை அஜயை கொலைப்படுறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அஜய் எங்கேயுமே என்ட்ரியை காணும். மேபி இதுக்கப்புறம் என்ட்ரியில் வராரா இல்லை என்ன நடக்க போது நம்மளால் யூகிக்கவே முடியலங்க. நம்ம ப்ரொமோ பார்த்தாலும் அந்த ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை சொல்கிற மாதிரிலாம் காமிக்கல. தாத்தாவும் காவேரியும் போய் பேசுகிறாங்க, நீங்கள் உங்கள் மனசாட்சி கொண்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க சித்திக்கு காவேரியை பிடிக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப காவேரி கூப்பிட்டு அவங்க வந்துடுவாங்களா, இல்லை அவங்க அப்பா நல்லா வராங்களா ஏன்னா நமக்கு தெரியல. பட் ஏதோ ரீசனில் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அங்கே சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே மனசு மாறுறாங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம். எது நடந்தாலும் இதில் எதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன நடந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் வீக்காக்கு. இதை பற்றி நானே ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் சித்தி சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சித்தி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அது லைட்டாக ஒரு பக்கம் ஒரு 10% எனக்கு டவுட் இருந்துட்டு இருக்கு. தெரியல எதனால நடக்கலாம். மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்குமே ஜெயந்தி ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சித்தி சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க விஜய் வளர்த்த பையன் இல்லையா. ஸோ இந்த ஏதாச்சும் அது பிளான் பண்ணி அங்கே சித்தி சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி தான் போகும். இன்னொரு பக்கம் காவேரிக்கும் காவேரி சித்திக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி நடக்குது அப்படிங்கிறத. நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படா மார்னிங் வரும், என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் 2 days கேப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட இருக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.